அரோரா உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா கிட்ட ஏதோ இந்த ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு, அந்த பாட்டு பாட்டு கீழே பார்த்து நீங்கள் பார்க்குறாரு, தேவையில்லாத இடத்துல பார்க்குறாரு பெண்களை. அந்த பொண்ணு டக்குன்னு கேட்குது, எதுக்கு நீ வந்து மூஞ்சி இங்கே இருக்கு, என்ன நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. சுபிக்ஷா பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறது. அரோரா என்ன வாசனை போகிற, என்ன சென்ட் போகிற, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது. அப்சரா கிட்டே போட்டு இப்படி போய்ட்டு அப்படிங்கிறது. எந்த உனக்கு என்ன தாண்டா வேணும், நீ எனக்கு தெரிஞ்சு மோந்து பார்க்காத ஒரு ஆள் உங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறேன். சிவாஜி கணேசனுக்கோ தனுஷ்கோ ஒரு 1% கூட அவங்க கால் நகத்துக்கு கூட ஈடு இல்லாத ஒரு ஆள். அந்த மாதிரி ஆளை தான் தூக்கி நிறுத்தி அந்த இப்போ சில யூடியூப்ஸ்லாம் வந்து தூக்கி நிறுத்தி இப்போ பிக் பாஸ் வரைக்கும் போய் அனுப்பிச்சாச்சு. அதுக்கு இப்படி பண்ணுற ஒன்றுமே ஃபுல்லாக தொங்கி போய் கிடக்குது. உனக்கு ஜிம் தோணும் கிடையாது, ஃபுல்லாக பொதன்னு ஆடுது. நீ எனக்கு ஒன்றுமே புரியல, எதை என்ன நினைச்சுட்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருப்போம்னா இல்லை, உண்மைதான். அது ஃபேமிலி பேக் கூட கிடையாது, ஃபேமிலி தொங்கி போன பேக் அது. அவர் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு படுக்கிறது வேற. பார்வதி உன் கண்ணை பத்தல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பார்வதி மடியிலே படுத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. எவனா தங்கச்சி பார்த்து சொல்லுவானா? அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லும் போது என்ன நினைப்புல நீ பேசிட்டு இருந்திருப்ப? அது ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு கேவலமான புத்தி உடையவர் தான் எனக்கு தெரிஞ்சு திவாகரன். ஆனால் கம்ருதீன் அவன் கையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் எழுதும் போது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பார்க்குற நம்ம எல்லாருமே தெரியும் என்ன வார்த்தை எழுதியிருக்கான் அப்படின்னு. அப்போ டக்குன்னு அடிக்குது, அவனை அடிச்சுட்டு அது நிறுத்திடுது. என்னென்னா ரெட் கார்டெலாம் கொடுத்தோன்னா நேரம் கொடுத்துருக்கணும். இப்போ என்னென்னா விஜய் சேதுபதி சார் வந்து எல்லோ கார்டு கொடுத்து போன முறை கம்ருதீனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நீ வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன்னு. இந்த வாரம் பார்த்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் தட்டி போட்டுன்னு டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு கூட தான் நீயும் எஃப்ஜே கட்டி பிடிச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அது தேவையில்லாத வார்த்தை.